ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்குறது, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸோ எப்படி வந்து யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீட்டில் வந்து நல்ல ஸ்கோர் வரல, மார்க் கம்மியாயிடுச்சு, தமிழ்நாட்டில் வந்து சீட் கிடைக்கல அப்படின்ற திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்ராட் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்ராட் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் தேவை, கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் போய் அப்ராடில் வந்து டேரெக்டாக மெயில் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் சீட் வந்து வாங்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து எப்படி சூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து கவர்மெண்ட் மேக்ஸிமம் வந்து அங்கே அந்த எந்த கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரிஸில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ண மட்டும் தான் அந்த லைசன்சிங் பிரச்சனை, அக்ரிகேஷன் பிரச்சனை, எம்சிஏல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து 6 இயர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்த அக்ரிடேஷன் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட்லால் வந்து குவாலிஃபை ஆகாமல் நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த அக்ரிடேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ண யூனிவர்சிட்டிஸ் படிக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக வந்து ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அதாவது அப்ராடில் முடிச்சிட்டிங்க 6 இயர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கலாயிடும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நல்லாயிருக்கும் சார், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெட்டராக இருக்கும். ஏன் வந்து நான் அந்த மாதிரி கண்ட்ரிஸை யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிலிப்பைன்ஸு, வியட்நாம், ரஷ்யா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்ட்ரி, ரஷ்யா அளவுக்கு பெரிய கண்ட்ரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு மினிமம் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் உள்ள கண்ட்ரிஸு. ஸோ இந்த கண்ட்ரி ஏன் சூஸ் பண்ண சொல்கிறேன், என்னோட சஜஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபியும் அங்கே உள்ள அந்த ருபீஸும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து சேமாக இருக்கும். நீங்கள் இங்கே ₹1 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ரூபி யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கேயே அதே மாதிரி வந்து அந்த வேல்யூ வந்து 1 ரூபீஸ் இருக்கும். இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு அதிகமான ஃபீ, அது மாதிரி லிவிங் காஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவும் நோக்கம் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்போர்ட். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சார் கால் பண்ணி கேட்குறீங்க, சார் அப்ராட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் போகணும்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்க ப்ரீவியஸாகவே. ஏன்னா பாஸ்போர்ட் அப்ளைலாம் சில டைம் வந்து 15 டேஸில் கிடைக்கும், சில பேருக்கு 1 மந்தில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் ஸ்கோர் கார்டு வேணும், +2 மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ. இந்த 4 இருந்தாவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷன் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, அந்த ப்ராஜெக்ட்ஸ், விசா எல்லாமே அந்த ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிங்க. அந்த கண்ட்ரிஸ் உள்ள யூனிவர்சிட்டிஸ் பெட்டராக இருக்கா, யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அனாட்டமிக்கல் லேப் எப்படி இருக்குது, ஸ்டாஃப்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா இல்லை லோக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, அந்த கண்ட்ரிஸ் உள்ள ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் போய்ட்டு அப்ராட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் எந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், நீங்கள் எந்த கண்ட்ரிஸ் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போது உள்ள ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா உஸ்பெகிஸ்தானில் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருந்தது, அதை வந்து எம்சிஏ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் இருக்கணும், அந்த மாதிரி பேன் பண்ணி அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எந்த கண்ட்ரிஸ் விட்டுலாம் உஸ்பெகிஸ்தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா கிர்கிஸ்தான் பெட்டராக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான், அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை, இந்தியாவில் வந்து நியர்பை கண்ட்ரி, மோஸ்ட்லி வந்து ஒரு 15,000 நீங்கள் ரீச் ஆகிடலாம். பட் நம்ம ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கிர்கிஸ்தான், ஈவன் கிர்கிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 ஆயிரும் ஃப்ளைட் டிக்கெட்டு. அது 1 வேக்கு சொல்கிறேன். அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 50-60 வந்துடும். ஸோ உஸ்பெகிஸ்தானில் வந்து ஒரு 15 தான், அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 30 வந்துடும், போயிட்டு வந்ததுக்கு 30 வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்குது, ரீசனபிள் இருக்குது. ஸோ நியர்பை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து 2.5 ஹவர்ஸில் வந்து ஈஸியாக வந்து இந்தியாவில் ரீச் பண்ணிடலாம், டெல்லியை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா நீங்கள் உஸ்பெகிஸ்தானில் உள்ள நமங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து
ஃப்யூச்சரில் பெட்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்ன ஸ்டெப் எப்படி பண்ணலாம், எந்த கண்ட்ரீஸில் அப்படியே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம், எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.